வணக்கம். இன்று நாம் ஒரு நீதிமிக்க கதையை கேட்கப் போகிறோம். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது சிறந்தது. ஒரு ஊரில் ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம். அவர் அடிக்கடி ஆயுதங்களுடன் காட்டிற்கு வேட்டைக்கு செல்வார். அன்றொரு நாள் காட்டில் வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் மன்னர் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தியது. அந்த வலியினால் அவர் தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு எழுந்தார். சுற்றி இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று தேடினார்கள். அங்கே ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து மன்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, "ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்திவிட்டது" என்றார். அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து, "மன்னர் பெருமகனே, நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை விற்பனை செய்தும் என் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறேன். வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன். எனக்கு என் குழந்தைகளின் நினைவு வந்தது. பிள்ளைகளின் பசியை போக்குவது ஒரு தாயின் கடமை அல்லவா? அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எறிந்தேன். தாங்கள் மர நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து எனக்கு தெரியவில்லை மன்னா. நான் எறிந்த கல் உங்கள் மீது பட்டு உங்களை காயப்படுத்திவிட்டது. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள்" என்று வேண்டி நின்றாள். மன்னர் அவளிடம், "பெண்ணே, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய். அது உன் சிறந்த பண்பு. உன்னை மன்னித்து விட்டேன்" என்று கூறி அவளுக்கு பரிசுகளை வழங்கினார். காவலர்கள் மன்னரை நோக்கி, "அரசே, தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள். இச்செயல் எங்களுக்கு வியப்பு அளிக்கிறது" என்றனர். மன்னர் கூறினார், "காவலர்களே, அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பழம் தருகிறது. அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவள் தன் பிள்ளைகளுக்காக செய்தாள். நான் என் குடிமக்களுக்காக செய்தேன்." நீதி: செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும். எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். நன்றி.